தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய 18ஆம் நாளாகி இன்று தாயாம் திருவை புனித ஜோசப் கபத்தினோ என்ற புனிதரை நினைவு கூர்கின்றது. இவர் சிறு வயதிலேயே எளிமையிலும் தபத்திலும் தன்னுடைய வாழ்நாளிலே சிறு வயதிலே தந்தையை இழக்கின்றார். தன்னுடைய தாயினுடைய அன்பு பாசத்தால் இவர் வளர்க்கப்பட்டவராக ஏறக்குறைய 1603ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் அவர் பிறக்கின்றார். 60 ஆண்டு காலம் இந்த திருவையிலே அவர் பணியாற்றுகின்றார். துறவர அது சபையை, பிரான்சிஸ்கன் அந்த சபையை இவர் நாடுகின்றார். அந்த அளவுக்கு இவர் தன் வாழ்நாளிலே கல்வி அறிவு மிகவும் குறைந்தவராகத்தான் இருக்கின்றார். இருந்தாலும் தன்னுடைய ஜபத்தால், தன்னுடைய தவத்தால், புண்ணியத்தால் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். அருமையான எளிமையான அவருடைய வாழ்வாள் எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என விண்ணரசு அவர்களது என்பது போல எளிய ஜபத்தால் தன் வாழ்நாளிலே கடவுளுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டினார். பறக்கும் புனிதராக தன் வாழ்நாளிலே எப்பொழுதுமே இறைவனை மையப்படுத்தி அந்த வாழ்விலே தன்னையே அர்ப்பணித்தவராக 16ஆம் நூற்றாண்டிலே பல பணிகளை திருச்சபைக்கு ஆற்றியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது பாவியான பெண்ணை குறித்து நாம் பார்க்கின்றோம். பரிசேயுடைய வீட்டிலே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இந்த பெண் வருகின்றார். ஆக பெண் என்று சொல்கிற பொழுது யூத சமூகத்திலே நான் பெண்ணாக படைக்காததற்கு கடவுளே நமக்கு நன்றி என்று ஒவ்வொரு ஆணும் ஜெபிப்பார்களாம். அந்த அளவுக்கு பெண் என்றாலே ஒரு அடிமைப்பட்டவள், பெண் என்றாலே இழிவுபடுத்தப்பட்டவள், பெண் என்றாலே சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒருவராக இருக்கின்றாள். அத்தை ஒரு சூழ்நிலையிலே இவள் பரிசேயுடைய வீட்டிலே வந்து இயேசுவிடத்திலே பாதங்களை தொடர்ந்து அவர் கழுவி கொண்டிருக்கின்றாள். இயேசு யார் என்னை மிகுதியாக அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்வு அந்த ஒரு பாவியான அந்த பெண்ணிடத்தில் அவருடைய இரக்கம் நிறைந்த, அவருடைய கருணை நிறைந்த அந்த பார்வையும் பார்க்கிற பொழுது வாழ்க்கையில மனமாற்றத்தை கொடுக்கின்றார். இயேசுடைய அந்த இரக்க நிறைந்த பார்வை இந்த சமூகத்திலே ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கிறது. பாவியாக இருக்கிற நம்முடைய வாழ்விலே கடவுள் எப்பொழுதுமே நம்மை மனமாற்ற அவர் தயாராக இருக்கிறார். நீதிமன்றங்களை அழைக்கல்ல, மாறாக பாவியிலேயே அழைக்க வந்து என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசு நம்ம ஒவ்வொருவரை அன்பு செய்ய வருகின்றார். ஆக பாவியாகி நம்ம உள்ளத்திலே ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அவர் கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கையோடும் தேவ பற்றுதலோடும் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை கைவிட மாட்டார். கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலுடைய தீமோத்தேயுவுக்கு 3 வகையான காரியங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, இறை வார்த்தையை மையப்படுத்திய ஒரு வாழ்வு, அதே சமயத்தில் முன்மாதிரியான ஒரு வாழ்வு, மூன்றாவதாக அருட்கொடை பெற்ற ஒரு வாழ்வு என்பதை குறிப்பிடுகின்றார். அதைத்தான் அவர் தன் வாழ்நாளிலே பேச்சிலே நம்பிக்கை, அன்பு, மன உறுதி போன்ற நற்பண்புகளை உள்வாங்கியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக அத்தகைய ஒரு வாழ்வு நம்ம ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்தவ வாழ்வு முன்மாதிரியாக எப்பொழுதும் அருட்கொடை பெற்றவர்களாக எப்பொழுதுமே இறை வார்த்தையை மையப்படுத்தியதாக நம்ம இருக்கிற பொழுது நாம் நம்முடைய பாவத்தில் விழமாட்டோம். இயேசுவை பற்றிக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசு இடத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். குழந்தை இயேசுடைய ஆசீர் இந்த நாளில் வேண்டிய ஒவ்வொருவருக்கு நீ என்னை மகிமை செய்ய உன்னை ஆசீர்வதிப்பேன் என்னுடைய அந்த வார்த்தைகள் என்னாலும் உடைய பாவியான இந்த பெண்ணுலத்திலே நிச்சயம் இயேசு என்னை சுகப்படுத்துவார், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை மன்னிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த பெண் தன்னுடைய வாழ்விலே இயேசுவை தேடி சென்றது போல அவருடைய இரக்க நிறைந்த பார்வை அவருடைய வாழ்விலே கிடைத்தது போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இயேசு கனிவோடு பார்க்கிறார், அன்போடு பார்க்கின்றார், இரக்கத்தோடு பார்க்கின்றார். ஒவ்வொருவருமே இதோ நான் இரக்கமும் தாழ்ச்சி உள்ளவன் என்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுகின்றார். இயேசுவை குழந்தை இயேசு எப்பொழுதுமே நம்மை அரவணைப்பவராக, அன்பு செய்வராக, மன்னிப்பவராக, ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார். ஆக இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட வேண்டுதல், கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் துடைத்துவதற்கு தயாராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இயேசுவிடத்திலே இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இன்னும் பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்களோடு இன்னைக்கு நவநாளில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருமே குழந்தை இயேசு நிறைவாய் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் செப்டம்பர் மாதத்திலே நிறைவாய் கொடுத்து ஜோசப் கபத்தினை போல ஜபத்திலும் தவத்திலும் 40 ஆண்டுகள் இயேசுவோடு தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவருமே ஆண்டவருக்குள்ளே வாழ்வதற்கு, ஆண்டவருக்குள்ளே அந்த ஒரு இளைப்பாறுதலை, நித்திய வாழ்வையும் நாம் நிறைவாக பெறுவதற்குரிய நம்பிக்கையும் ஆண்டவர் நிறைவாய் நமக்கு இந்த மன்னக வாழ்விலே ஆசிரை பொழிந்து நம்மை திடப்படுத்த, பலப்படுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க இன்றைக்கு இருக்கிற இந்த நாளிலே எல்லாத்தையும் நோயாளிகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். இந்த குழந்தை இயேசு அனைத்து நோயாளையும் சுகப்படுத்துவராக, பலப்படுத்துவராக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.